வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். நல்லா இருக்கிறோம். நீங்கள்? நானும் நலமா இருக்கிறேன். இந்த கிளிநொச்சியில் நடந்த அழகுராணி போட்டி அதை அவர்கள் மணப்பெண்ணுக்கான அரங்கேற்ற அந்த வல்லுநருக்கான போட்டி என்று சொல்லினோம். ஆனால் அங்கே ம். நடத்தப்பட்டது முழுக்க அழகுராணி போட்டி தான் அந்த இதில் நடத்தப்பட்டது. அந்த யூடியூபர்ஸ் அதை ப்ரொமோட் பண்ண யூடியூபரும் மற்றது பிரேம் நிறுவனம் அது யாருக்கு பின்னால் இயங்குதுன்னு தெரியல. அந்த ஒரு சின்ன ஒரு பிரேம் நிறுவனம் என்ற அந்த நிறுவனத்தால் அனைத்து யூடியூபரை ஈழத்தில் இருக்க கூடுதலான யூடியூபரை இணைச்சு ஒரு நிகழ்ச்சி அழகுராணி போட்டியான ஒரு கேவலத்தை நடத்த முடியுதுன்ற அந்த அதுக்கு இந்த பின்புலம் எங்கேன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கு ஒரு ஆக்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். அவர்கள் யார் என்றால் தமிழ் கொடி மற்றது அந்த இவர் டியூப் தமிழ் மற்ற தமிழ் கொடி என்ற அந்த அந்த ஃப்ராட் குரூப் இப்போ மாட்டிக்கொண்டது. அவை வெளியே இப்போ தங்களை காட்டியிருக்கணும், அடையாளப்படுத்தியிருக்கணும். அவை மட்டுமில்லை, அவைக்கு பின்னால் ஒன்றும் இருக்குது. இலங்கை புலனாய்வுத்துறை இருக்குது, இலங்கை இந்திய புலனாய்வுத்துறை இருக்குது, எல்லா இதுவும் இருக்குது. ஆனால் இப்போ டியூப் தமிழ் என்ற அந்த கள்ளக்கூட்டம் தங்களை ஆக்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி தங்களை பிழைப்பு பார்க்குற அந்த ஏமாத்து கூட்டம் இப்போ தங்களை வெளியே மாட்டிக்கொண்டிருந்தோம். இதை பற்றி முந்தியே நாங்கள் கதைச்சிருந்தோம். இப்போ இவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இவர்கள் யார் ரெண்டு மக்களுக்கு முன்னாடியே இந்த விடயத்தில் இவர்கள் யார் ரெண்டு இந்த இதை இந்த கேவலத்தை ஆதரிக்கும் போது இவர்கள் யார் என்றதை டியூப் தமிழ் அடையாளப்படுத்தி இருக்குது. இந்த அழகுராணி போட்டியை பற்றி ஒரு போராளியா, ஒரு மூத்த தளபதியா இருந்த ஒரு மூத்த போராளியா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையா அப்ப நாங்கள் முக்கியமா இது இந்த இப்படியான போட்டிகளை நாங்கள் பன்னி மண்ணிலேயோ அல்லது யாழ்லையோ அல்லது மட்டக்களப்பு பம்பாறையிலேயோ நாங்கள் எங்களுடைய வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததில்லை. முதல்ல நாங்கள் அதை புரிஞ்சுக்கொள்வோம். இப்ப எங்கிட்ட தமிழர்கள் என்கின்ற அந்த வரலாற்றுல தமிழர்களாகவே இப்படி ஒரு போட்டியை நடத்தி இப்படி செய்யல. ஆனா இது கிளிநொச்சியில எப்படி நடக்குது என்று சொன்னால், இதை இன்றைய சமூகம் இவர்கள் இதை எப்படி பார்க்கணும்னு சொன்னா, இது எங்களுடைய தொழில், இதை நாங்க கொண்டு போறோம், இதை நீங்க ஒருவரும் கதைக்காதீங்க, உலகத்தில் இருக்கிற நீங்கள் எல்லாமே அப்படி என்கின்ற ஒரு கேள்வியை உங்கள் மேல வைக்கிறது மிக ஒரு வருத்தத்துக்குரிய விடயம் தான் சொல்லுவோம். இப்ப புலம்பெயர் தேசத்துல இருக்கிற மக்களினுடைய எண்ணங்களை முதல்ல புரிஞ்சு கொள்வோம் நாங்கள். அது ஒட்டுமொத்த தமிழர்களினுடைய மனங்கள் இருக்கிற எண்ணம் எப்படின்னு சொன்னால், இந்த வடகிழக்குல பிறக்கிற இந்த பெண்கள் மட்டும், அதாவது இந்த இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வடகிழக்குல பிறக்கிற பெண்களை இந்த எல்லார மனங்கள்லயும் ஒரு பெண் என்றால் எங்களோட நாட்டு பெண் என்றால் அவள் இப்படித்தான் இருப்பினும், இவங்க ஒரு சிறந்த தாய், ஒரு சிறந்த பிள்ளை, ஒரு சிறந்த மகள், அப்படி என்ற அடையாளத்துல இன்னும் எங்களுடைய சமூகம் ஏந்தி வச்சிருக்கணும். அப்ப இந்த புலம்பெயர் தேசத்துல இருக்கிற மக்கள் எப்படி என்று சொன்னா இவங்களை பார்க்கிறோம், எங்களுடைய மண்ணினுடைய அடுத்த தலைமுறை தாய்கள், அவர்கள் எப்படி வாழணும், அவர்கள் எப்படி வாழக்கூடாண்டதை எங்களோட புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிற மக்கள் அதை இவங்களுக்கு சொல்லிடும். நீங்க இப்படியான பாதைக்கு போறது தவறு என்று சொல்றத இவங்க ஏற்றுக்கொள்ளாம தான் இவ்வளவு விமர்சனங்களையும் இவர்கள் ஊடகங்கள்ல முன்வைக்கணும். இப்ப நாங்கள் இந்த மண்ணுக்காக, இந்த கலாச்சாரத்துக்காக, எங்களுடைய அடுத்த தலைமுறைக்காக எதை விட்டு செல்லுகிறோம் என்றதுதான் முக்கியம் இருக்குது. அப்ப அந்த புலம்பெயர் தேசங்கள் இருக்கிற மக்களோட மனங்களை முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். இவங்க இந்த அழகு ராணி போட்டி நடத்தினவங்க அவங்களோட மனங்களை புரிஞ்சு கொள்ளணும். அவங்களோட மனதில் இருக்கிறபடியே அவ்வளவுதான். நீங்கள் எங்களோட மண்ணினுடைய அடுத்த தலைமுறை, அடுத்த தாய், நீங்கள் உங்களோட குழந்தைக்கே அடுத்த தலைமுறையை காட்ட போறீங்க. இப்ப இந்த இலங்கையில இருந்து இன்று வரைக்கும் ஒரு 3 பேர் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு, இந்தியாவுல கமலஹாசனுடைய நிகழ்ச்சிக்கு போய் வந்திருக்கணும்னு சொன்னால், அப்ப அடுத்த தலைமுறை நீங்க என்னத்தை கடத்த போறீங்க? இந்த ஒரு இந்திய கலாச்சாரத்தை கொண்டு எங்களோட மண்ணுக்குள்ள காட்ட போறீங்களா? அல்ல நீங்களும் அப்படியே இப்படி அலங்கோலப்பட்டு வாழ்ற மாதிரி சினிமா மோகத்திலே வாழ போகிறீங்க அந்த கேள்வி இருக்குது. அப்ப இது எங்களுக்கு ஒரு புதிது. அப்ப இவர்கள தலைமுறைக்கு முதல் இருந்தவர்களுக்கு இதெல்லாம் புதிதாக இருக்கிறது. இவர்கள் இன்றைய சமூகம் செய்கின்ற தவறுகள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உதாரணமா, இப்ப இன்றைக்கு ஜெனின் என்ற ஒரு பிள்ளை கமல்ஹாசனுடைய நிகழ்ச்சிக்கு போய் வந்திருக்குன்னு சொன்னால் அதில் எவ்வளவு அவமானங்கள். அதே மாதிரி இதுக்கு முதல் போன பிள்ளை எடுத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு அவமானங்கள். அப்ப இந்த அவமானங்களை எங்களுடைய மண் பெறக்கூடாதுன்றதுல இந்த புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிற அந்த மக்கள் அதை கவனமா இருக்கு. ஏன்னா அந்த மண்ணை பிரிஞ்சிருக்கணும். அவங்க அது போறால அங்க போட்டினம், பிள்ளைகளை பெத்துட்டினம், அங்க பிள்ளைகள் வாழினம். அப்ப எங்கட மண்ணையும் விட்டுடாம இன்று வரைக்கும் இப்ப நாங்கள்
சிறைவாசம் முடிச்சு வந்த பிறகும் இந்த இவ்வளவு மக்களை எங்கிட்ட போராளிகள் குடும்பங்கள், மாவீர குடும்பங்கள், அதை விட காயமுற்ற எங்களுடைய மக்களை, இந்த தாங்கி நிற்கிற இந்த புலம்பெயர் தேசங்கள்ற மக்களை வந்து இவங்க வந்து கொச்சப்படுத்துறத நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க போறதில்லை. இந்த சமூகத்தை, இன்றைய சமூகத்தை அனுமதிக்க போறதில்லை. இப்ப இவங்க இவ்வளவு காலம் எப்படி வாழ்ந்துச்சினம், போர் நடந்தது, போர் முடிஞ்சது, இவங்க ஒரு கல்வியை கட்டுச்சினம், சரி இவங்க தொழில் என்ற அடிப்படையில வந்து இந்த தொழிலை வந்து அவங்க துவங்கிட்டினம், அந்த துவக்கத்தின் அடிப்படையிலே இவ்வளவு காலம் தங்களோட வாழ்வை அவங்க ஓட்டுச்சு. அப்ப இப்ப இது புதுசா இப்படி ஒரு நிகழ்வு வருது. இது நாளைக்கு இப்ப இருக்கிற பயம் என்னன்னு சொன்னால் எல்லாருக்கும் இது இப்படி வந்தது, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் மிதமான அறக்குற உடைகளோட வந்துடணுமோ, அல்லது எங்களோட சமூகம் வந்து இந்திய கலாச்சாரம் அந்த சினிமா குத்துக்கள் இங்க இதுக்குள்ள வந்துருமோன்னு ஏங்கி கொண்டிருக்கணும். அந்த ஏக்கத்தை ஒவ்வொருவரும் வந்து தங்களுடைய இணையதளங்கள்ல வந்து பதிவிடுவினோம். அப்ப அதை வந்து இவங்க வந்து சரியா புரிஞ்சு கொள்ளாம இல்லைண்ணா இதுல வந்து என்ன இதுல என்ன வந்து அந்த இது போட்டின்ற இது அழகுராணி போட்டி என்றதை தான் நாங்கள் இது எப்படி வந்தாலும் வந்து அழகுராணி போட்டி என்ற அந்த போட்டியை வந்து நாங்கள் வெறுக்கிறோம். அழகுராணி போட்டியில் அந்த மெயின் கருத்து எப்படி அணிஞ்சு வந்தாலும் வந்து அந்த போட்டின்ற இது கருவே வந்து எங்களை இதுக்கு கலாச்சாரத்துக்கு எதிராக ஒரு இதாக இருக்குது. மேற்கத்திய எனக்கு இப்போ வடிவ ஞாபகம் இருக்குது. விடுதலை புலி இருந்த காலத்தில் இங்கத்திய வெளிநாட்டு மீடியாக்கள், விடுதலை புலிகளுக்கு ஆதரவான மீடியாக்கள் வந்து இந்தியாவில் வந்து ஒரு அழகுராணி போட்டி மிஸ் வேர்ல்ட் நடந்துச்சு ஹைதராபாத்ல நினைக்கிறேன். அதுக்கு வந்து எங்கட சார்ந்த மீடியாக்கள், விடுதலை புலிகள் சார்ந்த மீடியாக்கள் வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தார்கள், கடும் விமர்சனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அது வந்து விடுதலை புலின்ற குரலைத்தான் நான் அந்த சிறு வயதில் வந்து அதை பார்த்தேன். அந்த போட்டிக்கு அது வந்து கலாச்சார சீர்கழிவு என்றும் தங்களோட பொருட்களை வந்து விற்பனை செய்யறதுக்கும் ஒரு சந்தையாக்குறதுக்குமாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடத்தினம் என்றதும் அது வந்து 100% உண்மையான விடயமாகவும் அது இருந்துச்சு தானே. அந்த அப்படி வந்து சொல்லுங்க. கண்டிப்பா இது ஒரு உண்மையான விடயத்தை வந்து இவர்கள் சரியா புரிஞ்சு கொள்ளணும். இப்ப இவங்களுக்கு அது வந்து விளங்க போறது இல்லை. ஏன்னா அவங்க வந்து தொழிலுக்குள்ள இருக்கிறதுக்காக இந்த இவ்வளவு பேருக்கும் இது வந்து விளங்க போறது இல்லை. அப்ப இதை சார்ந்தவர்களுக்கும் விளங்க போறோம். ஏன்னு சொன்னா இப்ப இதை போட்டால் ஒரு காணொலி இந்த மாசம் கண்டிப்பாக ஒரு 50-40 காணொலி யூடியூப்ல பதிவிட வேணும். அந்த பதிவிட்டா தான் அவங்களுக்குரிய வருமானம் வரும் என்றதுக்காக அவங்க அதை பதிவிட்டுட்டு அவங்க போய்கொண்டே இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு அண்டே வருமானம் போயிடும். அப்ப இதால என்ன விளைவு வருது? இந்திய கலாச்சாரத்தை நாங்கள் கொண்டு வரத்தால எங்களுடைய சமூகத்துக்கு என்ன கலாச்சாரம், என்ன சீரழிவு, இதை சிந்திக்க தவறுறக்குள்ளதான் இவங்க வந்து தங்கள பிழை இல்லை என்று நியாயப்படுத்தி அந்த புலம்பெயர் தேசங்கள் இருக்கிற மக்களை வந்து வெளிவா பேசுறதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா எங்களோட புலம்பெயர் தேச மக்கள் இன்றைக்கு எத்தனையோ எங்களோட மாவீர குடும்பங்களை ஏந்தி நிக்கணும், இன்று வரைக்கும் அதை சுமந்து கொண்டிருக்கணும். ஏந்தி நிக்கிறேன்னு சொல்றதை விட சுமந்து நிக்கிறோம்ன்றதுதான் சரியான இது. இப்ப உங்களை போன்ற பிள்ளைகள் நீங்க இவ்வளவு வேலை திட்டங்களையும் இவ்வளவு குடும்பங்களையும் எடுத்து செய்து கொண்டிருக்கீங்கன்னா உங்களை மைண்டும் பல பேர் இருக்கணும், பல பேர் எங்களுக்கு தெரியும், பல ஊடகங்கள் வந்து இதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கணும். வெளிப்படுத்தாம இன்னும் இந்த சமூகத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற சமூகம் வந்து புலம்பெயர் தேசங்கள் இருக்கணும். அப்ப இவங்க வந்து இந்த யூடியூப்ல எப்படியான கதைகளை சொல்லிக்கொண்டு அவர்கள் அவமானப்படுத்தி கொண்டு தாங்க செய்தது சரி, நாங்கள் இந்த மண்ணில இதைத்தான் செய்வோம், போர் முடிஞ்சது, நாங்கள் என்ன இவ்வளவு காலம் நீங்க என்ன செய்தீங்க? எங்களுக்கு ஒரு புது கலாச்சாரம் வேண்டாம், ஒரு புது நடைமுறை வேண்டாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாடசாலைகள் இன்னைக்கு இலங்கையை பொறுத்தளவுல பாடசாலை அந்த அவங்களுடைய அந்த பொதி, அதாவது அவங்களுடைய அந்த பேக்க வந்து சோதனை பண்ணித்தான் உங்களுக்கு பிடிக்கும். கஞ்சா இருக்கு அந்த இதுல அந்த கஞ்சா இதான் நம்ம அந்த பள்ளிக்கூடத்து கஞ்சா கொண்டு போயினோம் இதுல வந்து பேக்கெல்லாம் போய் செக் பண்ணி தான் இது என்னப்படுதுன்னு சொல்றீங்க. அதே மாதிரியான இந்த இப்போ வந்து அந்த அவ வந்து அந்த டியூப் அந்த தமிழ் கொடிக்காரி வந்து சொல்லியிருந்தா இப்போ வந்து இது வந்து பெண் விடுதலைக்கு எதிரான இந்த இதுகள் பெண் விடுதலைக்காண்டி தாங்கள் குரல் கொடுக்க வந்திருக்கிறோம்ட்டு இது ஒரு அர்த்தம் இல்லாமல் ஒரு சம்பந்தமே இல்லாமல் வந்து ஏதோ அவ கதைச்சு கொண்டிருந்தேன். அவர்களை முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். அவர்களுடைய ஆதாரங்களை நாங்கள் ஏற்கனவே வச்சிருக்கிறோம். அதை வந்து அவங்க அந்த யூடியூப் அவங்க வந்து தமிழ் கொடி என்ற இணையதளம் வந்து அவங்க இதுக்குள்ளேயே வந்துச்சினம் என்றதை நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதுக்குரிய நாங்கள் ரெடியோ பேசக்கூட அதுக்குரிய ஆதாரங்கள் கூட வச்சிருக்கிறோம். இவங்க வந்து ஒரு அரசியலுக்கு இறங்குறதுக்காக அவங்க பேசின அவங்களோட குரல்களோட அவங்களோட எல்லா அத்தாட்சி ஆதாரங்களோடையும் நாங்கள் வச்சு கொண்டிருக்கிறோம். யாருன்னு சொல்லி அவங்க உதவி செய்யற மாதிரி செய்து கொண்டு அவங்க வந்து இலங்கை
அரசாங்கத்துக்கு பின்னால நின்றோண்டு, உளவுத்துறைக்கு பின்னால நின்றோண்டு எங்களுடைய சமூகத்தை அழிக்கிறதுக்கு தான் அவங்களை செய்து கொண்டிருக்கணும். இப்ப நீங்க உதாரணத்தா இருக்கும், இன்னைக்கு எங்களுடைய ஒரு சில ஊடகங்கள் எங்களுடைய மாநில போராளி குடும்பங்கள் போரால பாதிக்கப்பட்டாக்களை வந்து தத்தெடுத்து அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு வழியை காரணம். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் கவரா தூக்கிக்கொண்டு போனை தூக்கிக்கொண்டு உதவி செய்யணும் செய்யணும். அப்ப இந்த சமூகம் எங்க போகுது? நீங்கள் 15, 16 வயசு 17 வயசுக்குள்ள அம்மா அப்பா சொல் கேட்காம ஓடி போய் கல்யாணம் பண்ணினோம், பிறகு 2 குழந்தையோட வரையினம், பிறகு ஏற்கனவே ஒரு திருமணம் செய்தவனை செய்யணும். இப்படியான அலங்கோலங்களை கொண்டு வந்து யூடியூப்ல குமிய பண்ணி அதை எங்களை சமுதாய சீரழிவா பண்ணி நீங்கள் உதவி செய்யற இன்னும் ஒருத்தி அவனோட வாழையிலாம கட்டண கணவனோட வாழையிலாம அவ பிரிஞ்சு கொண்டு இதே போல ஒரு ஒரு அவமானக்கேடானபடிய நான் சொல்ல விரும்பல. அதுல ஒரு உண்மை சம்பவம் இருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த யூடியூப் இணையதளத்தை கொண்டு அந்த நடத்தி கொண்டிருக்கிற அந்த பிடியங்கள் வந்து எப்படின்னு சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு கடந்த மாசங்களுக்கு முன் ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னுக்கு நான் சொல்லியிருப்பேன், இந்த வெளிநாடு போனவர்கள் வந்து 16 பேர் வந்து குழந்தையோட வந்த நான் சொல்லியிருப்பேன், அதை நாங்க பதிவிட்டிருக்கோம். அந்த குழந்தையோட வந்தவ வந்து வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு கண்டு போனவ குழந்தையோட வரையின. அப்ப இதுக்கு யாரு காரணம்டா இந்தியா தமிழன், அந்த பரதேசி நாய்கள். அப்ப அவ வந்து அந்த குழந்தைய ஒழிச்சு வச்சுக்கொண்டு அவங்க இங்க போயிட்டு பிடிக்கணும் அப்படின்னா தாங்க தனிமையில இருப்பேன், கணவன் விட்டுட்டு போட்டாண்டு. இப்ப குழந்தையோட வந்தா கணவன் ஏற்றுக்கொள்வான். அப்ப இப்படியான பிரச்சனைகளை வந்து மூடி மறைச்சு கொண்டு இந்த சமூகம் என்னத்தை கொண்டு வரணும், எதை கொண்டு வரக்கூடாது, யாருக்கு உதவி செய்ய வேணும், யாருக்கு உதவி செய்யக்கூடாது ஒன்றுமே அறியாம இந்த நாட்டை வந்து கேவலப்படுத்தி கொண்டிருக்கு. அப்ப இந்த மனம், இலகிய மனம் படைச்சதுகளை என்ன செய்யுங்கள், ஓகே நான் உங்களுக்கு உதவி பண்றேன், நீங்க நல்லா இருக்கும். எந்த சமூகம் புலம்பெயர் தேசங்கள மக்கள்கிட்ட இருக்கிற இந்த மனநிலை அதுதான். அதுகள் இந்த மண்ணை பிரிஞ்சு இருக்கிறபடியா எந்த சமூகம் இது கஷ்டப்படுது, நான் உதவி செய்யறேன், ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒன்று செய்து கொண்டே போகுங்கள். ஆனா இங்க இருக்க பிரச்சனை இது உங்களுக்கு தேவையா? சமூகம் தேவையா? இதுல என்ன ஒரு அதுல ஒரு தங்கச்சி வந்து சொல்லியிருந்தா, இந்த இதை வந்து விமர்சனம் செய்கிறாக்களுக்கு வந்து விமர்சனம் செய்கிறாக்களை வந்து நாயோட ஒப்பிட்டு தெருநாய்கள் குறைக்க செய்யும், இதை ஒன்று அந்த இதில் நாய்களுக்கு ஒப்பிட்டு அவ வந்து கருத்து தெரிவிச்சிருந்தா. இப்போ வந்து ஒரு சுயநலவாதியா இருப்பார். எப்படின்னு சொன்னா இந்திய சமூகம் எப்படித்தானே இருக்குது, நான் வாழ்ந்துட்டு போகணும், நான் வாழ்ந்துட்டு போகணும். இப்ப உங்களை போல இருக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் வந்து எந்த சமூகம் வாழணும், எந்த மாவீர குடும்பம் வாழணும் என்று இன்று வரைக்கும் அந்த குழியில உழைச்சி நீங்கள் இங்க அனுப்பி அந்த செய்கிற அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கா? இப்ப இவர்களுக்கு என்னன்னு சொன்னா, நான் வாழ்ந்துட்டு நான் போயிடணும், நான் போகணுமா, நான் சினிமாக்கு போகணுமா, நான் அங்க போகணுமா, அங்க பாடணுமா, இங்க பாடணுமா. இன்னைக்கு ஒரு இந்த தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை, இந்திய தமிழ்நாட்டு வம்ச கலாச்சாரத்தை எங்களுடைய மண்ணில கொண்டு வந்து திணிக்கணும். அப்ப இதுக்குள்ள இந்திய சமூகம் மாறிட்டுகள். அது இந்த இணையதளங்கள் இதுகளுக்காகத்தான். மற்றது இதுகளுக்கு ஒரு கட்டுப்பாடான ஒரு அமைப்பு இல்லை. இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுறவங்க யார் எடுத்தாலும் அவங்களும் தாங்கள் எப்படியாவது அரசியலுக்குள்ள போயிட்டு 5 வருஷம் அதுக்குள்ள பார்லிமெண்ட்ல குப்பையை போட்டிட்டு அவங்க வருமானத்தை பரவ மாட்டோம் அவங்களோட சிந்தனை. அப்ப ஒரு நல்ல சமூகத்தை கட்டி அமைக்கிறதுக்கு இங்க யாருமே கிடையாது. அப்ப நல்ல ஒரு சமூகத்தை யார் கட்டி காக்கணும்னு நினைக்கணும், இந்த மண்ணை தவற விடுற அந்த உயிர்கள் விளம்பரத்துல இருக்கிற அந்த உள்ளங்கள் தான் வந்து இந்த மண்ணையும் இந்த கலாச்சாரத்தையும் நான் பொத்தி பிடிக்கணும், பேணணும் என்று சொல்லிக்கொண்டு அதுகள் இதுக்காக உழைக்கிறது. அதுகள் எல்லாமே சரி. அப்ப இங்க இருக்கிறதுல பாத்தீங்கன்னா எந்த சிந்தனையுமே இல்லை, நாட்டு பற்றில்ல, மாவீரர் பற்றில்ல, குளத்துல இருக்கிற மக்களுக்கு உறவு பற்றில்ல, அவர்களோட மனங்களை புரிஞ்சு கொள்ற பற்றில்ல. இந்த மண்ணில நான் ஒரு பெண்ணை என்ன நம்பி அடுத்த தலைமுறை இருக்கு, நான் அடுத்த குழந்தைகளை சுமந்து பெற போறேன், அதுக்கு ஒரு வழியை காட்ட போறேன் என்ற சிந்தனை இல்லை. அப்ப இந்த நிமிடம் இந்த நொடி நாம் வாழ்ந்தா போதும் வசதியா. இதுல வந்து எனக்கு என்ன அப்படியே வடிவா தெரிகிறது என்னன்னா, இந்தியா இலங்கை உளவுத்துறை வந்து வெற்றிகரமாக எங்கட வந்து போரால வந்து அழிச்சது மட்டும் இல்லை, அடுத்த சமூகம் வந்து நாசமாக போய் அந்த மேற்கத்திய கலாச்சார சந்தை பொருட்களை வந்து வாங்குற மந்தைகளாகவே மாற்றி விட்டுடுது. அந்த தங்களோட வியாபார சந்தையாகவே மாற்றி அதுக்கான எல்லா வேலையும் வந்து வெற்றிகரமாக வந்து நிறைவேற்றி இருக்கிறதான் இப்போத்தைய இவர்கள குரலும் அந்த பிக் பாஸில் கலந்து கொள்றாக்கின்ற மனநிலையும் சினிமா அந்த நாடகம் சினிமாவுக்கு பின்னால் போராக்கின இதுவும் போத வஸ்து மது அண்டு இந்த சமூக சீர்கழிவு பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது வந்து அவர்கள் வந்து வெற்றிகரமாக அவை இந்த நிகழ்ச்சி நிரலாமல் முடிச்சிட்டோம். அடுத்த சமுதாயம் வந்து ஒரு எப்படி வீரம் சார்ந்த பண்பாட்டோடு இருந்தவங்க இனம் தமிழ் இனம் வந்து ஈழத்தமிழ் இனம் வந்து
இப்போ வந்து எப்படி மாறிக்கொண்டிருக்குது, எப்படி கேவலமான ஒரு உலகிலேயே கேவலமான நிலைக்கு போய் நீங்க கொண்டிருக்கு. சொல்றதுல இந்த ஒரு விடயம் உண்மை. நீங்க அந்த சரியா சொன்னீங்க. அந்த பண்பாடு, அந்த சீரழிவு, நீங்க அத சரியா சொன்னீங்க. இப்ப அந்த அந்த ஒரு சகோதரி வந்து யூடியூப்ல வந்து எப்படி கதற விடுங்கன்னா, இந்த இது பண்ணு நாக்களை வந்து நான் என்று சொல்றான்டா அவரோட பண்பாடை பார்க்கணும். அவங்க வந்து இருக்கிற பண்பாடு இதுதான். அந்த அவங்க நினைக்கிற மாதிரி சொன்னா எங்களுடைய ஈடுபட்டு இப்படித்தான் இருக்கணும், இவ்வளவு லட்சணமா இருக்கணும், இதான் எங்கிற கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம் எங்களுக்குள்ள மண்ணுக்குள்ள வரக்கூடாதுன்றதுல ஒவ்வொருவரும் கவனமா இருக்கிறார்கள். இதை எதிர்க்கணும். இதுல வந்து வாழ்ந்துட்டு நான் முடிச்சிடணும் என்றார்கள், அதை ஏற்கணும். அவ்வளவுதான். ஒன்னமுறை அம்மா வந்து அதுல வந்து பிரதேசவாதம் பாவிச்ச கிளிநொச்சி அண்டு அதுல வந்து அவ சொல்லியிருந்தா தானும் வந்து பியூட்டிஷனா போறதுக்கு பிறகு பியூட்டிஷனா இதண்டு தான் ஆண் வந்து இப்போ உதவி செய்கிற வெளிநாட்டில் இருக்கிறார்கள் என்ன செய்தான் அவள் அந்த படித்த அந்த பியூட்டிஷன் அந்த படிப்பு கூட வந்து வெளிநாட்டாக்கள் உதவியில்தான் நிறுவனங்கள உதவியில்தான் அவ சில வேலை படிச்சிருந்தாலும் படிச்சிருப்பா. அப்படி இருந்தும் வந்து அவ வந்து அவங்களுக்கு தெரியாதப்ப அவங்களுக்கு வந்து தெரியாது, அவங்களுக்கு வந்து இருந்தது தெரியாது, அப்படிங்கிறது தெரியாது. தாங்கள் சுயநலமா வந்து வாழ்ந்துட்டு போறார்கள் தான். நீங்க எல்லாரும் சில பிறந்தவரை எல்லாம் எங்களுடைய பண்பையோ கலாச்சாரத்தையோ எதையும் கட்டி காக்க போறதும் இல்லை, மாவீரர்களை கட்டி காக்க போறதும் இல்லை, உலகத்துல இருக்கிற மக்கள் புரிஞ்சு கொள்ள போறதும் இல்லை. அப்ப இவங்க வந்து தங்கள் அந்த நிமிஷம் அவன் அப்படி பேசுறான்னா அவன் உண்மையிலேயே இந்த மண்ணுக்கு தகுதியற்றவன் சொல்ல முடியும். ஏன்னா இந்த எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை, இந்த கிளிநொச்சி மண்ணுக்குள்ள எல்லாருக்கும் நிறைய உயிர்களை நாங்கள் விதைச்சிருக்கிறோம். புது புது கலாச்சாரங்கள் கொண்டு வராங்க. அவ்வளவு நோய்பட்டிருக்கோம். 16 வயசுல ஓடி போய் திருமணம் செய்யறது, 19-20 வயசுல அப்புறம் பிரிஞ்சு வாழ்றது, அப்புறம் இன்னொரு திருமணம். இந்த இப்படியான கலாச்சார சீரழிவுகள் இன்னைக்கு எங்களுடைய இந்த வடக்கு கிழக்குல வாரபடியால் எல்லாரும் பயப்படினோம். அடுத்த தலைமுறையை நாங்க எப்படி கட்டி காக்க போறோம். அப்ப இந்த பெண்களே, இந்த சமூகத்தை கட்டி காக்குற பெண்களே இப்படி ஒரு ஏழுக்கு மாறாக அந்த சமூகத்தை வந்து வளர்க்க நினைக்கிறது மிக தவறு. அதுல நீங்க முன்னும் சொன்னீங்க பெண்ணினுடைய விடுதலை என்று. இது பெண்ணினுடைய விடுதலை. இந்த பெண்ணினுடைய விடுதலைக்காக எங்களுடைய களமுனையில நின்று போராடி ஆணுக்கு பெண் சமம், அதை விட நாங்கள் வீரமித்தவர்கள் என்று எங்களுடைய தெய்வங்கள், எங்களுடைய பெண்கள் வந்து போராளிகள் அதை நிரூபிச்சிருக்கிறோம். இதுல என்ன வந்து எங்க பெண் விடுதலை இருக்கு? ஆணுக்கு வந்து வடிவாய காட்டோணும், ஆணுக்கு வந்து கவச்சை இருக்கணும், முகத்தை அலங்கரிக்கிற அந்த அதுல வந்து எங்க பெண் விடுதலை இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுல அந்த அந்த இதுல அந்த அதுலயே ஃபுல்லாவே அது முரணாகவே இருக்கு. இப்ப கிட்டத்துல நடந்த பிரச்சனை எப்படின்னு சொன்னா, கனடா மாப்பிள்ளைய வந்து ஒரு ஆள் வந்து இந்த ஊடக ரீதியாவே அவங்க வந்து இந்த பேஸ்புக் மூலம் தங்களுடைய காதலை வந்து வெளிப்படுத்திட்டு அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நிச்சயத்தை எல்லாம் முடிஞ்சு வேற அங்க எடுக்கிறதுக்கு அந்த ஏற்பாடுகள் செய்து இது பண்ணினோம். அப்ப இவங்க கொஞ்சம் இந்த பியூட்டிஷியன் இந்த மேக்கப் அதுகள் செய்து அவ வந்து ஆக்கள்கிட்ட கேட்டு அதுகள் செய்து அவ வந்து முகங்கள்ல எல்லாம் கைகள் எல்லாம் பூசி அவட அந்த கை ரேகையே மாறி போயிட்டு, இந்த கை ரேகையை வந்து இல்லாம அவ வந்து இப்ப வெளிநாடு கனடா போயிடலாம அவ திருப்பி வந்து நிற்கிறான். ஏன்னா அந்த கனடா போறதுக்குரிய இதுகள் குடும்பக்குள்ள வந்து அவ வச்ச ரேகையும் அதுக்கு பிறகு விசா வார அந்த ஒரு வருட காலத்துக்குள்ள இவ வந்து இந்த இதுகளை போட்டு கைகளை தேய்ச்சி அது செய்தபடியா அந்த ரேகையை வந்து அழிஞ்சிட்டு இப்ப அந்த வெளிநாடு கனடா போயிடலாமா அவன் அங்க இருந்து அழுது கொண்டு பிரச்சனை பட்டு கொண்டு இவ இங்க வாழ்க்கையை இழந்து கொண்டு எங்க இருந்து பண்ணிக்கொண்டு வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கிறான். அவ போக முடியாது, ஏன்னா அவர வேகை இல்லை. அப்ப எது பெண்ணின் விடுதலை? இது அவங்களோட பெண்ணின் விடுதலை. ஒரு திருமணம் பேசுறீங்க, அந்த திருமணம் இன்றைக்கு நீங்கள் ஒருவன் வாழ்வு தந்து கனடாவில் இருக்கிறபடியே அதை அவன் வாழ்க்கையும் கெடுத்து இன்றைக்கு அவன் ஒரு வாழ்க்கை இல்லாம அவன் என்ன செய்வான்? அதோட வந்து இதுல வந்து போரால பாதிக்கப்பட்டு அந்த பெரிய போய் உழைச்சி எல்லாம் செய்து இவளையும் ஒரு வாழ்க்கை கொடுக்கணுங்கிற சமூகத்துக்குன்னு சொல்லி இவ எடுக்கிறதுக்குரிய பண்ணா இவங்களை மாதிரி மேக்கப் பண்ணிக்கொண்டு கடைசியில கையில இந்த ரேகையும் அழிச்சிட்டான். இதுல வந்து ஒன்னம் இந்த பாக்கைக்கு வந்து ஒன்னம் இதா இருக்கிற விடயம் வந்து இந்த உதவி செய்யற இதண்டு கொண்டு அந்த ஒரு பிழைப்பாவை வந்து மாத்திடும். இங்க அமைப்புகளும் இங்க புலம்பெயர் அமைப்புகளும் அதைத்தான் செய்யுது. இந்த இருக்கிற அமைப்புகளும் யூடியூபரும் கட்சிகளும் வந்து அதைத்தான் செய்யணும். அதை வந்து ஒரு பிழைப்பா பார்க்கணும். இந்த ஆக்கள் இறக்கப்பட்டு உதவுற மக்களோட பணத்தை வந்து அப்படி இலவில் வந்து ஏமாத்தலாம். இதெல்லாம் இதுல வந்து இந்த எஸ்கே பிளாக்ஸ் இந்த வாய்ஸ் ஆஃப் அனுஷன் எஸ்கே பிளாக் அதுல வந்து எங்களோட ஒரு மாமா வந்து இதன்றோடைய இந்த கிழமை வந்து நான் அதை அறிஞ்சேன். இந்த இதில் வந்து அவர் வீடியோ பார்த்து கொண்டு இருந்தபடியா எங்களை வீட்டை வந்து வீடியோ பார்த்து கொண்டு இருந்தபடியா அந்த அவையை பற்றி உங்கள்கிட்ட தான் அந்த தகவல்களை எடுத்து நான்
உங்கள்கிட்டையும் ஒன்று மாக்கிட்ட கூட வாக்கிட்ட விசாரிச்சிருந்தான். இந்த அவைன்ற இதில் வந்து அவன் வந்து இந்த இதான் ஐஸ் நல்லா ஐஸ் வைக்கணும். வெளிநாட்டு ஆக்கள்கிட்ட வந்து இந்த உதவரமாக இதன் கொண்டு ஒரு இதுக்கு அவர் வந்து மாவீர இதுக்கு 500 ரூபா அனுப்பியிருக்கு. அப்படி என்னங்க ஒவ்வொரு டைம் பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இதான் வாங்கி எத்தனை பேர்ட்ட வாங்கி இருப்பினோம். அந்த கணக்கு வந்து ஒரு வேலி அடைக்கிறது உடைய முடிச்சிருக்கோம். நம்ம என்ன ஒரு முதல்ல அவங்க ஆருக்கு உதவினம்ன்ற ஒரு கணக்கு இருக்குது. இந்த ஒரு 20-25 வயசுக்குள்ள கணவனை பிரிஞ்சு வாழ்றது சமூக சீரழிவும், அம்மா அப்பா சொல்லுக்காம ஓடி போய் திருமணம் செய்துட்டு தெருவுல நிக்கிறதுகளையும் நீங்க கொண்டு வந்து உதவி என்ற பேர்ல கொண்டு வருவீங்க. இதுக்கு சமுதாய சீர்கேடு. இதை எப்படி அடுத்த தலைமுறையை கடத்த போறீங்க? இதை பாக்குறதால திருந்த போறானா? இல்ல. அவள் என்ன செய்ய போறாள்? அடுத்தவங்க பெண் விடுதலை என்று போட்டு ஓடிட்டு எனக்கு இந்த நிறுவனம் இருக்குது, போன் அடிச்சா அறிவினா எனக்கு உதவி பண்ணுவேன். அப்ப அதுலயே இன்னும் சமுதாய சீரழிவு வரும். ஒரு 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 சமூகத்துல வந்து எப்படின்னு சொன்னா தண்டனை வழங்கணும். இது இந்த சமூகம் இன்றைக்கு இந்த பிள்ளை அம்மா அப்பா சொல்லுக்கு கேட்காம கூட்டிட்டு ஓடுதான், அதுக்கு குழந்தை ஒண்ணுக்கு நீ அனுபவி. ஏன்னா நீ இந்த சமூகம் அதை பார்த்து திறந்தட்டப்படும். அப்ப நீங்கள் இப்படியானார்கள் உதவியை செய்து அவங்களை வந்து வச்சுட்டு இன்னொரு தவறு பண்ண மாட்டாளன்னு என்ன உறுதிப்பாடுல இந்த நிகழ்வு செய்யணும். நாங்கள் 1000 கருத்து முரண்பாடு இருந்தாலும், எங்களுக்கு 1000 கருத்து முரண்பாடு இருந்தாலும் இந்த உறவு பாலம் என்ற அந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும் நிறைய மாவீர போராளிகளை வந்து ஒரு வாழ்வு நிரந்தரமாகவே அவங்களுக்கு வாழ்வு வந்து அவர் பண்ணி கொண்டிருக்கணும். எங்களுக்கு 1000 முரண்பாடு இருக்கு எங்களுக்கு அவங்களுக்குள்ள, ஆனால் செய்து கொண்டு இருக்கணும். அப்ப அவங்க செய்யற நிலப்பாடு இந்த போரால பாதிக்கப்பட்ட இதனை மாவீரர் இது பண்ணினோம் எட்டு தேடி பாச இது நீங்கள் சமுதாய அழிவை செய்து கொண்டு இந்த சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு உங்க உதவியை பண்ணி கொண்டு தாங்க போய் பெரிய ஆள் மாதிரி அதுக்குள்ள நின்று கொண்டு நீங்க என்னத்தை இந்த சமூகத்துக்கு காட்ட விரும்புறீங்க? இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையும். இதுதான் எல்லாரும் யூடியூபர் தூக்கி கொண்டு தாங்க உதவி பண்ணினோமா. அதுலயும் வந்து அந்த முதல் அந்த ஒரு யட்சா இருந்த வந்து அவன் வந்து அது வந்து ஒரு இது என்னன்னு சொல்லினா ஒரு இறந்த வெட்டு நினைவாக வந்து அந்த போட்டி நடந்தேன்னா அவன் வந்து அந்த நைஸை வந்து மாவீரர் இது அதுக்குள்ளே மாவீரை முழுக்க ட்ரை பண்ணவன் இன்னும் வந்து எனக்கு விளங்கியில. அது வந்து அவன் வந்து முதல்ல சொல்கிறா அது வந்து தானும் வந்து அதுக்கு இந்த அளவு புராணி போட்டிக்கு எதிரான ரெண்டு சொல்லிக்கொண்டு முழுக்களும் வந்து பச்சையா முன்னுக்கு போய் சொல்லிக்கொண்டு முழுக்களும் அந்த பிரேம் நிறுவனத்துக்கு ஆதரவான பேச்சை தான் அவன் தொடர்ந்துருந்தா. தான் வந்து இதோ பெரிய எல்லாம் நிறுவனத்தும் கற்றாளன்ற மாதிரியும் உலக இது தெரிஞ்ச மாதிரியும் அந்த அவன் பேச்சு வந்து ஃபுல்லாகவே வந்து திமிர்ன்ற இதுவாகவும் ஒரு இது சும்மா வந்து வயத்திறன் இருக்கிறபடியே வந்து இதன்ற மாதிரியும் தான் அது இருந்துச்சு. அதுக்கு நான் கொமெண்ட்ல எழுதி விட்டுருந்தேன். இவன் வந்து இது எங்களோட கொமெண்ட்டை கூட வந்து உடனே அழிச்சு விடினோம். எந்த இதுக்குள்ள வந்து ஒருத்தர் வந்து அழியினார் நீங்கள் வந்து ஓடிப்போன நீங்கள் வாங்க நீங்கள் இங்கே வந்து போராட்டத்தை தொடங்குங்க, நாங்கள் உங்களுக்கு பின்னால் வெறுறோம்ண்டு. இப்படி இப்போ நாங்கள் வந்து போராட்ட நிலையிலே வந்த இதுலேயே நாங்கள் அதை திருப்பி இப்பத்திய நிலையில் வந்து போராட்டத்தையே நாங்கள் இதண்ண மாட்டோம். இது வந்து மக்கள் முதல் இதண்ணாமல் மக்கள் வந்து ஒன்றும் பாதிக்கப்படாமல் வந்து மக்கள் வந்து நல்ல சமூகமாக அப்படி இருந்த சமூகமாக கட்டமைக்கப்பட்டு ஒரு நிலைக்கு வந்த அப்புறம் தான் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கலாம். என்ன இப்போ வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற எப்பவும் நாங்கள் ஒரு போராளி குடும்பத்தை சேர்ந்த நாங்கள் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் உடை அணியணும், நீங்க இந்த சமூகத்துல இப்படித்தான் வாழணும் நாங்க கற்பிக்கிறோம். ஏன்னு சொன்னா இந்த சமூகம் என்றது நாங்கள் தமிழர் என்ற நாங்கள் எங்களுக்கு தனி கலாச்சாரம் இது. இலங்கை தமிழர் என்ன எங்களுக்கு தனி பூர்வீகம் இருக்கு. இப்ப நீங்க இந்தியாவுல இருக்கிற இந்த தமிழா பாண்டியன் ஒரு கேடு இருப்பான், நீங்க அவரை பாருங்க ஏதோ நாங்கள் இந்தியாவில இருந்து வந்த மாதிரி தான் நான் வரலாம்னு சொல்லுவான். அவன் மட்டுமில்ல பல பேர் அப்படித்தான் சொல்லினான். அப்ப அந்த அடிப்படையில நாங்கள் என்ன சொன்னா நாங்கள் வந்து இலங்கை தமிழர்கள் நாங்கள் வந்து உன்னதமான ஒரு சிறந்த கலாச்சாரம் மிக்க ஒரு எல்லாரும் வந்து மதிக்கத்தக்க பல நாட்டவர்கள் வந்து எங்களை சுட்டி காட்டும் அளவிற்கு இதுவரை காலமும் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். இதை இந்த தலைமுறை பிள்ளைகள் புரிஞ்சு கொண்டு நடக்கணும்ன்றத நான் வந்து ஒரு 23 வருடம் இந்த மண்ணுக்காக சேவை செய்தவனுங்கிற அடிப்படையிலும் இன்னும் இந்த மண்ணுக்காக சேவை செய்ய வேண்டும் நினைக்கிற அடிப்படையிலும் இந்த கலாச்சாரத்தை இந்த இளம் பிள்ளைகள் கட்டி காக்க வேண்டும். அதுவும் இந்த பெண் பிள்ளைகள் என்ற நீங்கள் அடுத்த தலைமுறையின் ஒரு வழிகாட்டி என்றதை மறக்காம ஊடகங்கள்ல பதிவிடுங்கோ என்று சொல்றதுதான் தம்பி நான் போராளியாக உங்களோட இந்த வீடியோ இந்த டியூப் தமிழ் வீடியோ கூட வந்து அந்த இன்ப தமிழ் ராடியோ அந்த ஃபேக் பேர் வச்சு கொண்டிருக்க அவர் தான் அந்த வயது போன மூத்த பத்திரிகையாளர் அவர் தான் எனக்கு அனுப்பி வச்சிருந்தார். அவர் என்ன மனநிலையில் அதை அனுப்பி வச்சிருந்தாருன்னே எனக்கு விளங்கியில. இப்போவும் வந்து அது சரியாண்ட இதில் தான் இதுன்றாரு. இன்னும் இதில் அவர் அனுப்பி வச்சிருந்தது எனக்கு சிரிப்பாக இருக்குது அவற்றை மனநிலையை பார்த்தா.
இப்படி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க பதிவிடுங்க. தவறானதை தவறுன்னு சுட்டி காட்டுறதுல எந்த தவறும் இல்லை. அது அவர்கள் புரியாம இருக்கும். சில நேரம் அடுத்த தலைமுறை உங்களுடைய கதை வந்து புரிஞ்சுக்கொள்ளும். அதான் இந்த இதோட வந்து இதை முடிச்சுக்கொள்ளும். இது ஒரு நல்ல பதிவாக இருக்கும், அந்த அவைக்கு விளங்கக்கூடியதாகவும் இருக்குமென்னு நினைக்கிறேன். அது கூடுதலாக நாங்கள் வந்து அவை வந்து கிழிச்சு தண்டு போடலாம், அந்த தங்கச்சி கூட வந்து கிளின்னு கிழிக்கலாம். அந்த இது அது அவருக்கு வந்து அந்த மக்கள் இதை வந்து பதிலே வந்து அவருக்கு சரியான இதாக இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படி இனிமேல் நாங்கள் எங்களுடைய மண்டல புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற மக்களை வந்து இழிவுபடுத்துற அளவு கதைக்கிற அளவோ அல்லது இதை ஏற்றுக்கொள்ளாத மக்களை வந்து தப்புன்னு சொல்ற அளவோ நாங்க இதையும் வந்து ஏற்றுக்கொள்ள போறதில்லை. ஏன்னா அவர்களினுடைய எண்ணிக்கையின்படி அது வந்து சரியா இருக்கு. இன்றைய தலைமுறை வந்து தாங்கள் இந்த நிமிஷத்துல வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிற அந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அவங்க மாத்திக்கொள்ளணும்ன்றதுதான் நாங்கள் ஒன்றும் ஒரு முக்கியமான விடயமானா, அந்த கனடால இருந்து ஈழத்தமிழன் ஜீவன், அந்த இபிடிபி ஜீவன் அவர் வந்து தன் மெயின் தளத்தில் போடாமல் வேறு ஒரு தளத்தில் வந்து போட்டிருக்கிறார். அதில் வந்து தான் வந்து முதல் பரிசு கொடுத்த வந்து மாலதி அக்கா, மற்றது அங்கே கன்னியக்கா, மாலதி அக்கா, அங்கே கன்னியக்கா அவைக்கு முதல் பரிசு கொடுப்பாராம். அதே மாதிரி வந்து ஆண்களுக்குண்டா மாவீரர் அனைவருக்கும் வந்து முதல் பரிசு கொடுப்பாருண்டு. அதோட வந்து சீலை விடுத்து வந்தபடியே அதை தான் பாராட்டுறேன். அடுத்து அந்த நீச்சல் உடையில மட்டும் பெறாமல் இருந்துருங்க, மிச்சபடி அது வந்து தான் வரவேற்கிற மாதிரி அவர்கிட்ட கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். அவர் தான் லோஸ்லியாவுக்கு போட் போட சொல்லி தண்டார். அவர்கிட்ட கேவலமான படங்கள் மனைவி வச்சு கொண்டு காதலியோட சினிமாவில் கிஸ் அடிச்சு கொண்டு இருக்கிற அந்த படங்களும் படியால் வந்து குடிக்கிற படங்களும் படியால் வந்துருந்துச்சு கல்யாணம் சொந்த அந்த பிரச்சனை நேரத்தில். இப்படிப்பட்ட இவர்கள் தான் அது மனைவி இல்ல, அதெல்லாம் சமுதாய சீர்களை பற்றி கலைக்குது. அது நாங்கள் அவனை வந்து எங்களுடைய ஈழத்தமிழன் சொல்ற அவன் இந்திய தமிழன் என்றுதான் அவன் பேர் வைக்கும். சீமாண்ட தமிழன் அவன் வந்து இலங்கை தமிழன். சீமாண்ட செம்மண்டு வச்சாலே போதும் நினைக்கிறேன். அது வந்து அதுக்கு மானமே இல்லாத ஒரு மானம் கட்டது. தமிழன் இல்ல, அவன் வந்து இந்திய தமிழன், அவ்வளவுதான். அவனுக்கு எங்களுடைய மண்ணுக்கும் தியாகத்துக்கும் எதுக்குமே சம்பந்தம் இல்லாதவன், வயிறு கழுவுறான். அப்படி அவனுக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா அவனுடைய அந்த விளம்பரத்தை இடைநிறுத்திட்டு அந்த காணொலியை அவன் பதிவிடட்டும். பணத்துக்கான ஒரு இது இல்ல, இந்த இதுதான். ஓகே அண்ணா, நாங்கள் வந்து மாபியா அந்த தமிழ்நாட்டுல இந்த நான் தமிழர் கட்சியோட சேர்ந்து கொண்டு அவங்க அந்த ஊடகத்துல நம்மளோட பிரச்சாரம் இருக்கும். ஊடகத்துல அவன் சீமான் வந்து அந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருப்பான். அப்படி இவங்களும் அந்த ஊடகங்கள் அப்படி வயிறு வளர்க்கறதுக்காக இருக்கிற கூட்டங்கள் தான் அது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 2-3 நாளைக்கு முதல் கார்த்திகை வந்து ஒரு கேள்வி இருக்குது, சவுக்கு சங்கர் எப்படி எங்களுடைய ஈழத்தமிழர்கள் வந்து அப்படி கரவை நீக்கிற அப்படின்னு சொல்லலாமான்னு சொல்லுவோம். அப்ப அந்த நான் தெளிவா இல்ல பதில் சொல்லி கொண்டு ஈழத்தமிழரை வச்சு பிழைப்பு நடத்துறேன். எங்களோட தேசிய தலைவர படங்கள் இந்த கேலண்டர்கள் இந்த நாட்காட்டிகள் அதுகள் இது ரெண்டு வித்து வாழ்ற இந்த நான் இந்த சைமன் அதுக்கு சரியான பதில் எல்லாம் சொல்லிருக்கோம். பதில் இருந்ததானே சொல்லுவோம். அவனுக்கு நாங்கள் ஈழத்தமிழர் எங்களுடைய போராளிகள் தரப்புல நாங்கள் கார்த்திகை எனக்கு மரங்கள்ல இருந்த கரியாளன் அவர் வந்து சரியா தான் நான் கேட்டிருந்தார் இருந்தது. ஆனா அதுல இருக்கிற ஆபத்து என்ன கேட்டிருந்தார். அவருக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லணும் சொன்னா எங்களோட மரங்கள் இந்த வலி என்னது, நீ சவுக்கு சந்திர தம்பி என்ற தேசிய தலைவரை வந்து சவுக்கு சங்கர் அவ்வளவு இழிவா பேசினான், விடுதலை புலிகளை இழிவா பேசினான், எங்களோட அமைப்புகள் எங்களோட மக்களையும் கடைசியில கொண்டு வந்து இழிவா பேசினான். அப்படியானவன்ட்டு ஒரு கேள்வி கேட்டா அதை சரியா சொல்லுவோம். இல்லை இதில் வந்து இந்த 2 வருஷமா வந்து நான் விமர்சிக்க எங்களை தேச மீது பொய்ச்சத்தும் செய்த சீமானையும் பார்க்க சவுக்கு சங்கர் எங்களை இதை கேவலப்படுத்துகிறேன்னு தான் எந்த கருத்து. ஆனால் வந்து அவை 2 பேருமே உள்ளுக்குள்ளே ஒரே ஆக்கள். எங்களோட போராட்டத்துக்கும் அதுக்கும் துளிய சம்மந்தம் இல்லாத எங்களோட போராட்டத்தை வெறுக்கிற ஆக்கள்லாம் இந்த 2 பேரும். ஆனால் வந்து சீமானவர் வந்து வெளியால் சைக்கிள் கட்சி மாதிரி போராட்டத்துக்கு ஆதரவு என்று சொல்லி கொண்டிருப்பார், சவுக்கு சங்கர் வெளிப்படையாக எதிர்ப்பார். இதான் வித்தியாசம் மொழிய. அவை 2 பேருமே இந்த இதால வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரே ஆக்கள் தான். இந்த வழி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற கலாச்சாரத்தை பாருங்க. அப்படி ஒரு உண்மையான கேள்வியே ஈழத்தமிழர்கள் மரணங்கள் இருக்கிற கேள்வி அந்த பத்திரிகையாளர் கேட்டோன்னே இன்றைக்கு அவருக்கு மேலே ஒரு இதை பண்றாங்க. அதே ஒரு கலாச்சாரம் தான் இன்றைக்கு இங்கேயும் இருக்குது. நல்லது செய்யறவங்களை இந்த சமூகம் வந்து அப்படித்தான் கெட்டது செய்ய நினைக்கிறவங்களை போத்தி தூக்கி வைக்கும்.
இதுதான் இந்திய சமூகம். எல்லாரும் ஒரு நாள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இவ்வளவு கேவலமாங்கிற பூமி இருக்குன்னு சொன்னா அது இன்றைய சமூகத்தின் பெற்றோர் பேரண்ட்ஸ் அவங்களைத்தான் நாங்க சொல்லணும், வேற ஒருவரையும் சொல்லக்கூடாது. இந்த சூழ்நிலையும் அப்படியே சொல்லுக்காக போனா நஞ்ச வச்சு கொல்ல முடியல. உன்னுடைய பிள்ளை வந்து உனக்கு பேரண்ட்ஸுக்குள்ள அடங்காம இருக்கா, நஞ்ச வச்சு கொண்டுடு வேண்டாம். சமூகத்தில் ஏன் சமூகத்தை அழிக்கிறீங்க? நான் அதைத்தான் செய்வேன். நீங்க சொல்லு வலிக்கலையா, கட்டுப்பாடமான இல்லையா, நான் அப்படித்தான் செய்வேன். ஏன்னா எனக்கு இந்த சமூகம் முக்கியம், எனக்கு அடுத்த தலைமுறை முக்கியம், என்னுடைய அடையாளம் முக்கியம். இந்த பூமியில மனிதனா தமிழனா பிறந்து வாழ்ந்துட்டேன், அது இலங்கை தமிழனா வாழ்ந்துட்டேன். அப்படி பெற்றோர்கள் கட்டிக்காக்க வேண்டிய என்னுடைய கடமை. அப்படி பெற்றோர்கள் செய்ய மாட்டினா ஆனா அந்த திருத்துறது தமிழன் கிடையாது, நான் இந்திய தமிழன் கிடையாது. அவன் கண்ட கர்மம் எல்லாம் கொண்டு வருவான். அது ஒரு இது வந்து ஒரு மனவருத்தமான விடயங்கள். இனி அவை வந்து சொல்லியிருக்கணும் ஒன்றும் இப்படி இதே மாதிரி ஒன்றும் பெரிய இதுகள் செய்யணும்ட்டு. அதே மாதிரி வந்து இது தங்களுக்கு கிடைச்ச பெரிய அட்வர்டைஸ் நாங்கள் விமர்சனம் செய்கிறது வந்து அவைக்கு கிடைச்ச பெரிய அட்வர்டைஸ் தான் வந்து அதை வந்து பெருமையாக கருதுறமண்டு மிக்க நன்றி என்றும் ஒரு முட்டாள் தான் இப்படிப்பட்ட கருத்துக்களை வந்து தெரிவிக்க முடியும் என்றாலும் வந்து அந்த தங்கச்சி துணிவா அப்படி கதைக்குது. இது எங்க போகுதுன்னு தெரியும். நாங்க கண்டதே கிடையாது இந்த குடும்பத்துல. இதே மண்ணுல நாங்களும் இது பண்ணோம். நாங்க படிச்சுட்டு நாங்க ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம், தொழிலை தேர்ந்தெடுத்துட்டு இவங்களை எல்லாம் போராளிமா உதவி பண்ணினோம், அது பண்ணினோம். ஒரு மாநில குடும்பங்களை நீங்க காட்டு பிரச்சனை இல்லை. அல்லது 6900 பேர் இங்க ஊனமுற்றவர்கள் இருக்கணும் இந்த இதே மண்ணுல, முல்லைத்தீவு மண் கிளிநொச்சி மண்ணுல ஒரு குடும்பத்துக்கு நீங்க உதவி செய்தாண்டு கிடையாது. விவரம் பார்ப்போம். இது வந்து நாங்கள் வந்து முதலே வந்து சொல்லியிருந்தோம், இந்த ஆக்களை வந்து யூடியூப்ல காட்டுறதே பிள்ளையாண்டு இந்த உதவி செய்கிற ஆக்களே அது வந்து பிரச்சனை. அது வந்து இப்போ இந்த எதிர்காலத்தில் பிரச்சனையாக வருமாண்டு முகங்களை காட்டாமல் செய்ய சொல்லி, இந்த முகங்களை காட்டாமலே செய்யலாம் தானே, இந்த உருவங்களை காட்டியாவது செய்யலாம் தானே. குரல் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் செய்யணும்? உங்களை போல பிள்ளைகளும் உங்களோட சேர்ந்து இருக்கிற அந்த சகோதரர்களும் உங்களோட சேர்ந்து நிற்கிற சகோதரர்கள் வந்து எவ்வளவு பேர் எவ்வளவு பண்ணினோம் ஒன்றையின் வழியில காட்டுறது. இது என்ன ஒரு கலாச்சாரம்? இது எந்த பண்பு இது? அதாவது விளக்கை செய்தா இடக்கைக்கு தெரியக்கூடாது, இடக்கை செய்தா விளக்கைக்கு தெரியக்கூடாது. அதோட வந்து இந்த 3ஆம் நபர்கள் மூலம் செய்யாமல் டிரெக்டாகவே வந்து அந்த குடும்பத்துக்குள்ள செய்யணும். அதுக்கு வந்து ஒரு இது வந்து சரியானாக்களை எடுத்து கொடுக்கணும். அப்படி வந்து நேரடியாகவே வந்து அந்த குடும்பங்களுக்கு கொடுக்கணும். 3ஆம் நபருக்கு போகும்போது எப்பவும் தவறு நடக்கும். 3ஆம் நபர் புலம்பெயர்தேசத்துல இருக்கிற நீங்கள் முதல் யாருக்கு உதவி செய்யணும் புரிஞ்சுக்கொள்ளணும். முதல்ல எங்களோட மாவட்ட போராளிகள் இந்த மண்ணுக்காக காயப்பட்டவர்கள், அதுகள் இப்ப செய்து கொண்டிருக்கிறீங்க. பிள்ளைகளை மாவட்ட குடும்ப பிள்ளைகளை எடுத்து படிப்பிக்கிறீங்க, அதுகள் செய்கிற மாதிரி செய்யுங்க. ஓடி போய் கல்யாணத்தை கட்டி விட்டுட்டு அவன் இன்னொரு கல்யாணத்தை கட்டிட்டு போய் நீங்க அந்த குடும்பத்தை பார்க்க அவன் இன்னொரு பிள்ளைகிட்ட வாழ்க்கையை அழிச்சு கொண்டு அவன் இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கொண்டு அவன் வாழ்றான். இந்த சமூகம் எங்க போகுது? அதிகமான யூடியூப் நீங்கள் குறிப்பிட்ட சில யூடியூப் இணையதளங்கள் வந்து அதுல இருக்கிற குடும்பங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச குடும்பங்கள் இருக்கிறோம். அவங்க வந்து இப்படித்தான் பாலினம் அவர் போயிட்டு இவ தண்டபாடுல வாழ்ந்து கொண்டிருக்க அவர் இன்னொரு கல்யாணத்தை கட்டிட்டு இன்னொரு இடத்த வாழ். அப்ப இதுக்கு யாரு வழிவகுக்கிறோம்? இந்த யூடியூப் இணையதளங்கள். ஒட்டுமொத்தமாவே நாங்கள் இன்றைய சமூகம் சரியான குடும்ப செயலாற்றோட்பதான் சொல்லுவோம். நீங்க இதெல்லாம் காட்டி இந்த சமூகம் திருத்தோடு பண்ணிக்க அப்படி என்ன நீங்க அதை காட்டி போட்டு உதவி செய்யாதே. அப்ப அதை பார்த்துட்டு அடுத்த சமூகத்திற்கு இவ்வளவு கஷ்டத்துல மாறிடும். நீங்க உதவியை செய்து அவங்களுக்கு அதையும் இதையும் செய்து கொண்டு இன்னும் அடுத்த 6 மாசத்துக்குள்ள இன்னொருவரோட அவள் வாழ்ந்து 4 பிள்ளையை எடுத்துக்கொண்டு அதோட வந்து உதவி செய்யறாங்க வந்து டைரக்ட் கவலைன்னு சொன்னா அப்படி மறைக்கணும்னு சொல்லுமா. இந்த வர நாடு இந்த டோஹாட்டாக போயிட்டு வந்த பிள்ளைகள்ல அந்த பிள்ளையை பெத்து வச்சிருக்கிற இப்ப 4-5 வயசு வரும் நினைக்கிறேன், 6 வயசு 5 அல்லது 7 வயசுக்குள்ள வரும் அந்த 6 வயசு வரும் அந்த பிள்ளையெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு தாங்கள்ட்ட பிள்ளைகள் இல்லாத மாதிரி யூடியூப் இணையதளத்துல காட்டி இந்த புலம்பெயர் தேசங்கள் இருக்கிற மக்களையே மாத்துக்கள். நான் வேண்டியதில் பெருசா பார்க்கல. நீங்க வந்தீங்க வாழ்றீங்க அந்த 15 பேர் எனக்கு தெரியுமே. இந்த வேண்டியது தெரிஞ்சபடியே வந்து நான் வேண்டியதில் பெருசா பார்க்கறது. இந்த அம்மா வந்து அனுப்பினபடியே தான் அதை நான் பார்த்தேன். நான் அந்த அம்மா வந்து கவலைப்பட்டு அனுப்பினபடியே தான் அதை பார்க்க வேண்டிய அவசியம் வந்தது. நான் இது ஐபிசியில் இது பார்க்குறேன். ஐபிசிலையும் வந்து எனக்கு அதை சவுக்கு சங்கரை இன்டர்வியூ எடுக்கணும், பாண்டியன் தமிழ பாண்டியன் இன்டர்வியூ எடுக்கணும். எங்கள்கிட்ட இதில் இந்த நிறுவனம் வந்து எங்களோட காசில் வளர்ந்த நிறுவனம் வந்து இப்போ வந்து எங்களுக்கு எதிரான இதில் செய்து கொண்டிருக்குது.
இந்தியாவோட உளவுத்துறையில அப்படியே அது இப்ப அவன் நீங்க பாத்தீங்கன்னா சரி அவங்க எல்லாம் ஒரு தொழிலதிபர் மேல இப்ப இந்தியாவுக்குள்ள போயிட்டு இந்த கூத்தாடிகள் மேலுக்கு பின்னால நிக்கிறாங்களோ அப்ப தெரியும் தானே இந்த சமூகம் வந்து போகுது. இதுக்கெல்லாம் நாங்கள் சுவாசத்தான் சொல்லுவோம். நீ எவ்வளவு பெரிய இது இருந்தும் மனசு இருந்தும் ஒரு சமூகத்தை சீரழிக்கிற வேலையை தான் நீ வழிகாட்டிட்டாதான் நாங்க அவருக்கு சொல்லலாம். அவரால்தான் உங்களுக்கு பிரச்சனை. இன்னைக்கு அவர் வந்து ஒரு இந்தியாவுக்குள்ள போயிட்டு வர எல்லாரும் பாருங்க தேசிய தலைவரை படத்தை அடித்து 1000 ரூபாய் படங்கள் விற்கிறதையும் அங்கதான் செய்யறாங்க, இந்தியாவெல்லாம் செய்யறாங்க. எவ்வளவுக்கு தமிழர்களை விழிவுபடுத்தணுமோ அவ்வளவுக்கு தமிழ்நாட்டுல விழிவுபடுத்தி கொண்டு வர்றாங்க. அது வந்து அவங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க பாக்குறீங்களோ தெரியல, இந்தியாவினுடைய ஊடகங்கள்ல இருக்கிற அந்த நேர்காணல மட்டும் பாருங்க. அவன் அந்த தமிழான்ற ஒரு கீழ பாண்டியன் சொல்றது கேட்டீங்கன்னா ரத்தம் எல்லாம் கொதிக்குமே. அவன் மட்டுமில்ல சீமன், இப்ப சீமன் வந்து ஈழத்தை பற்றி கதைக்கிற கேட்டாலே வந்து ரத்தம் கொதிக்குது இல்ல. அது இந்த நாய் அவனை உங்களுக்கு தெரியும் நாங்க சொல்லிட்டேன் தானே, அவனுக்கு துணி இருந்தா அவனுக்கு காலை வச்சு பாக்கணும் பண்ணிட்டு பரதேசி நாய். அவன் மலேசியா போறதுக்கே பயப்பட்டு கொண்டிருக்கிறான். நான் பெரிய நடிகன், அவன் சினிமாக்காரன். சரி தம்பி, இந்த நேரம் கழிச்சிட்டோம். ஓகே, நன்றி. என்ன இதை வந்து பதிவு. ஓகே.